அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அளவற்ற அருளினாலும் கருணையினாலும் அஹ்மதி முஸ்லிம்களாகிய நாங்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப இறுதி காலத்தில் தோன்றுவார் என்று அன்னார் கூறிய ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றும், அதே போன்று இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றும், நாயகத்தின் உம்மத்தில் தோன்றிய உம்மத்தி நபி என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது அன்னாருடைய வாதங்களை புனித அல் குர்ஆனில் ஆராய்ந்து பார்த்து, அல் குர்ஆனில் ஓர் இறை தூதரை இறைவன் புறமிருந்து வந்ததாக வாதிக்கின்றவரை, இறைவன் புறமிருந்து தனக்கு இல்ஹாம்கள் இறை அறிவிப்புகள் வருவதாக வாதிக்கின்ற ஒருவருடைய வாதத்திற்கு என்ன அளவுகோல்கள் கூறப்பட்டிருக்கின்றனவோ அந்த அளவுகோல்களின் அடிப்படையிலேயே அன்னாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கவும் வேண்டும். இது இவ்வாறு இருக்கின்ற போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத, அன்னாரை எதிர்க்கின்ற மக்களும் இந்த உலகிலே இருந்து வருகின்றார்கள். இவர்கள் அன்னாரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக அல்லது பொதுமக்கள் அன்னாரை ஏற்றுக்கொள்வதை தடுப்பதற்காக அன்னாரின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளையும் ஆட்சேபனைகளையும் முன்வைக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிமார்களின் மீது முன்வைக்கப்படுகின்ற இத்தகைய ஆட்சேபனைகளும் குற்றச்சாட்டுகளும் ஒரு புதிய விடயம் அல்ல. உலகிலே தோன்றிய எல்லா நபிமாரின் மீதும் குற்றச்சாட்டுகளும் ஆட்சேபனைகளும் முன்வைக்கப்பட்டே வந்திருக்கின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யா ஹஸ்ரதன் அலல் இபாதி மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்திஊன். இந்த அல் குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான், நபிமார்களை எதிர்க்கின்ற அடியார்களின் மீது பரிதாபமே, அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவர்கள் அவரை ஏளனம் செய்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அல் குர்ஆனை நாங்கள் படித்து பார்த்தால் நபிமார்களை எதிர்த்த நிராகரிப்பாளர்கள் என்னவெல்லாம் அவர்களின் மீது ஆட்சேபனைகளை புரிந்திருக்கின்றார்கள் என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இது உலகிலே வந்த நபிமார்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நீதியாக இருந்தது. அதே போன்று உலகிலே வந்த மிகப்பெரிய நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹாத்தமுன் நபியீன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் எதிரிகள் ஆட்சேபனைகளை தொடுத்தார்கள். மாறாக ஏனைய எல்லா நபிமாரிலும் பார்க்க அதிகமான ஆட்சேபனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிமார்களின் மீது எதிரிகள் தொடுக்கின்ற இந்த ஆட்சேபனைகளும் ஒரு ஒத்த தன்மையை கொண்டதாகவே காணப்படுகின்றது. இது குறித்து அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார், மா யுகாலு லக இல்லா மா கத் கீல லிர்ருசுலி மின் கப்லிக. அதாவது உமக்கு முன்னர் வந்த அந்த தூதர்களுக்கு கூறப்பட்ட அதே விஷயங்கள் தான் உமக்கும் கூறப்படுகின்றது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே நபிமார்கள் அனைவரும் பெற்ற அந்த சுன்னத்தின் அடிப்படையிலே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் எதிரிகள் ஆட்சேபனைக்கு மேல் ஆட்சேபனைகளை தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகிலே வந்த பொய் நபிவாதிகளுக்கு உண்மை நபிமார்கள் பெற்ற இந்த சுன்னத்திலிருந்து பங்கு கிடைக்கவில்லை. அவர்கள் மீது இவ்வாறு ஆட்சேபனைகள் தொடுக்கப்படவில்லை. எனவே அதன் அடிப்படையிலே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இன்று வரை ஆட்சேபனைகள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. அன்னாரின் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த ஆட்சேபனைகளை 4 வகைகளாக எங்களால் பிரித்து நோக்க முடியும். முதலாவதாக, அன்னார் மீது தொடுத்த அந்த எல்லா ஆட்சேபனைகளிலும் மிக பெரும் அளவு தெளிவான பொய்களாக இருக்கின்றது. அதாவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அன்னாரின் மீது தொடுத்து எதிரிகள் ஆட்சேபனை செய்த விடயங்களாக இருக்கின்றன. இரண்டாவதாக, அன்னார் எழுதிய நூல்களில் இருந்து முன்பின் விஷயங்களை வெட்டி நடுவில் இருந்து ஒரு விடயத்தை எடுத்து ஆட்சேபனையாக எதிரிகள் முன்வைக்கின்றார்கள். இவ்வாறான ஆட்சேபனைகள் நிறையவே காணப்படுகின்றன. மூன்றாவதாக, ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட ஆன்மீக காட்சிகள், கனவுகள், இவைகளையும் அதே போன்று அன்னார் இறைவன் புறமிருந்து தான் பெற்ற இல்ஹாம்கள் என்று அன்னார் எழுதிய விஷயங்கள் இருந்தும் எதிரிகள் ஆட்சேபனைகளை முன்வைக்கின்றார்கள். அதாவது அன்னார் கொடுக்காத விளக்கங்களை எதிரிகள் தாமாக முன்வந்து கொடுத்து அந்த விஷயங்களை திரித்து வளைத்து கூறி மக்கள் மத்தியிலே ஆட்சேபனையாக முன்வைக்கின்றார்கள். நான்காவதாக, அன்னாருடைய முன்னறிவிப்புகளையும் இவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சேபனைக்கு இலக்காக்குகின்றார்கள். அதாவது அல்லாஹு தாலா எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை அன்னாருக்கு இல்ஹாம் மூலமாக அறிவித்திருந்தான். எனவே அவ்வாறு கூறிய நிறைய விடயங்கள் அன்னாருடைய வாழ்நாளிலேயே நிறைவேறி இருக்கின்றன, இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அவற்றுள் சில எதிரிகளுக்கு சோதனையாக அமைவதற்காக, எதிரிகள் நாடுகின்ற விதத்திலே, எதிரிகள் புரிந்த விதத்திலே அவை நிறைவேறவில்லை. எனவே அவற்றையும் இவர்கள் ஆட்சேபனை தொகுதியிலே சேர்த்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிமார்களின் மீது முன்வைக்கப்படுகின்ற இந்த ஆட்சேபனைகள், குற்றச்சாட்டுகள் விஷயத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், எதிரிகள் அல்லாஹுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைப்பதற்கு இந்த ஆட்சேபனைகளின் மூலமாக முயற்சி செய்கின்றார்கள். அதாவது
இந்த ஆட்சேபனைகள் என்பது உண்மையில் நபித்துவ வாதத்திற்கு பிறகுள்ள விடயங்களாக இருக்கின்றன. நபித்துவ வாதத்திற்கு முன்னுள்ள அந்த நபியுடைய வாழ்க்கை சரிதையை இவர்களால் ஆட்சேபனைக்கு உட்படுத்த முடியாது. அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒருவர் நபி என்று வாதித்து விட்டால், இறைவன் புறமிருந்து உண்மையான நபியாக அவர் வந்திருந்தால், அதன் பிறகு அவருடைய வாழ்நாளிலே நிறைய விடயங்கள் நடைபெறுகின்றன. எனவே அந்த நிறைய விடயங்களிலிருந்து எதிரிகளால் தமக்கு விரும்பியவாறு ஆட்சேபனைகளை தொடுக்க முடியும். இதுதான் உலகில் வந்த எல்லா நபிமாருக்கும் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தாலா பாருங்கள், திருமறை குர்ஆனிலே இந்த நபித்துவவாதத்திற்கு பிறகுள்ள அந்த ஆட்சேபனைகளுக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுப்பதை விட, நபிமார்களுடைய சதாக்கத்தை, உண்மைத்துவத்தை நிரூபிப்பதற்காக அந்த நபியினுடைய நபித்துவவாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை அல்லாஹு தாலா சான்றாக காட்டியிருக்கின்றான். சூரா யூனுஸினுடைய 17வது வசனத்திலே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்துவத்தை நிரூபித்து காட்டுவதற்காக இவ்வாறு கூறுகின்றான், ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி அஃபலா தஅகிலூன். அதாவது நபியே, நீர் இந்த மக்களிடம் கூறுங்கள், அதாவது நான் உங்கள் மத்தியிலே ஒரு நீண்ட ஆயுள் காலத்தை, வாழ்நாளை கழித்திருக்கின்றேன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்குமாறு இந்த வசனத்திலே கூறுகின்றார். இதுதான் ஒரு நபியினுடைய உண்மையை அறிந்து கொள்வதற்கான மிகவும் முக்கியமான, மிகவும் பலமான ஒரு ஆதாரமாக, அளவுகோலாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வாதத்திற்கு முன்னுள்ள அந்த வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால், அது முற்றிலும் தெளிவானதாக, எல்லா விதமான குற்றங்கள், பாவங்கள் இருந்து தூய்மையானதாக இருந்திருக்கின்றது. எனவே இதனை அல்லாஹு தாலா காபிர்கள் முன்னிலையிலே வைக்கின்றான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அவர் உங்கள் மத்தியிலே ஒரு நீண்ட வாழ்நாளை, சுமார் 40 ஆண்டு காலம் கழித்திருக்கின்றார். அந்த 40 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு குற்றத்தையும் அவர் மீது சுமத்த முடியாது. அவர் எந்த ஒரு பொய்யையும் அவர் கூறவில்லை. அவ்வாறு இருக்க அவர் திடீரென்று எவ்வாறு அல்லாஹ்வின் மீது ஒரு பொய்யை இட்டுக்கட்டி கூறுவார், சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு மாத்திரம் உரிய ஒரு அளவுகோல் அல்ல. மாறாக இந்த உலகிலே வந்த எல்லா நபிமாருடைய உண்மை தன்மைக்கும் ஒரு ஆதாரமாக இது அமைந்திருக்கின்றது. எனவே இதே அளவுகோலின் அடிப்படையிலே நாங்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளையும் அளந்து பார்த்தால், அதுவும் முழுக்க முழுக்க இந்த அல் குர்ஆனுடைய அளவுகோலுக்கு அமைய உண்மையானதாக இருக்கின்றது. மாறாக அன்னார் ஒரு இடத்திலே இதனை சேலஞ்சாக, சவாலாக விட்டிருக்கின்றார்கள். அன்னார் தன்னுடைய நூல் தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்பதில் பக்கம் 62 அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் எந்த ஒரு குறையையோ, இட்டுக்கட்டையோ அல்லது பொய்யையோ, வஞ்சகத்தையோ எனது முந்தைய வாழ்நாளின் மீது தொடுக்க முடியாது. எனது வாழ்நாளில் ஆட்சேபனை செய்வதற்கு உங்களில் யாராவது இருக்கின்றாரா? எனவே இது இறைவனின் அருளாகும். அவன் என்னை ஆரம்பத்திலிருந்தே தக்வாவில் நிலைத்திருக்க செய்திருக்கின்றான் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் எந்த ஒரு ஆட்சேபனையையும் இன்று வரை எந்த ஒரு எதிரியாலும் முன்வைக்க முடியவில்லை. எனவே இது அன்னார் இறைவன் புறத்திலிருந்து வந்த உண்மையான ஒரு இறை தூதராக இருக்கின்றார்கள் என்பதற்கு மிகவும் தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. தற்போது நான் அன்னாரின் மீது தொடுக்கப்பட்ட அந்த ஆட்சேபனைகளிலே ஓர் உதாரணத்தை உங்கள் முன்னிலையிலே எடுத்துக் கூறுகின்றேன். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நூட்களில் இருந்து அன்னாரை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் வேண்டுமென்றே நடுவில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து கூறி, பாருங்கள், இவ்வாறு மிர்சா குலாம் அஹ்மத் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், நபி என்று வாதிக்கின்ற ஒருவர், இறைவன் புறமிருந்து வந்ததாக வாதிக்கின்ற ஒருவர் இவ்வாறு கூற முடியுமா என்று அவர்கள் ஆட்சேபனை கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நவுஸ் பில்லாஹ் அன்னார் இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அன்னாரை சாராயம் அருந்துபவர் என்றும், அன்னார் மதுபானம் அருந்துபவர் என்றும், விபச்சாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்றும், பலவிதமான தீய விஷயங்களை மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று நூருல் குர்ஆன் போன்ற இந்த அன்னாருடைய நூட்களில் இருந்து இத்தகைய ஆட்சேபனைகளை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இவ்வாறு இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்று எதிரிகள் முன்வைக்கக்கூடிய இந்த ஆட்சேபனைக்குரிய முதலாவது பதில் என்னவென்றால், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த ஈசாவினுடைய பிரதிபிம்பமாக தோன்றியிருக்கின்றேன், அந்த ஈசாவினுடைய ஆவியிலும் தத்துவத்திலும் வந்திருக்கின்றேன் என்று அன்னார் வாதம் செய்திருக்கின்ற போது, அன்னார் எவ்வாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்த முடியும்? இரண்டாவது விஷயம் என்னவென்றால், திருமறை குர்ஆன் கூறுகின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒருபோதும் எங்கும் அன்னார் இழிவுபடுத்தவில்லை. மாறாக அன்னார் எந்தெந்த இடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து இவ்வாறான வார்த்தைகளை பாவித்திருக்கின்றார்களோ, அது திருக்குர்ஆன் கூறுகின்ற ஈசா அல்ல, மாறாக கிறிஸ்தவர்களுடைய பைபிள் கூறுகின்ற அந்த ஈசாவாக இருக்கின்றது. ஏனென்றால் அக்காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக பெரும் தாக்குதல்களை தொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாருடைய அன்பிற்குரிய துணைவிமார்களையும் மிகவும் தீய சொற்களில் அவர்கள் ஆட்சேபனை செய்தார்கள்.
எனவே இத்தகைய ஆட்சேபனையாளர்களுக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் அன்னார் பைபிளிலே எந்த ஈசாவை பற்றி கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த ஈசாவினுடைய நிலைமை என்ன, பைபிள் அவரை எவ்வாறு வர்ணிக்கின்றது சித்தரிக்கின்றது என்ற விஷயத்தையே அன்னார் தன்னுடைய நூல்களில் எழுதியிருக்கின்றார்கள் இவ்வாறு. எனவே திருக்குர்ஆன் கூறுகின்ற ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து தன்னுடைய கொள்கை என்ன என்பதை அவர்கள் அந்த நூறுல் குர்ஆன் என்ற அந்த நூலிலேயே ஆரம்பத்திலேயே அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். நாம் பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்தி கூறுவது என்னவென்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நமது கொள்கை மிகவும் நல்ல கொள்கையாகும். அன்னார் இறைவனின் உண்மையான நபியும் அன்பிற்குரியவருமாவார்கள் என்று நாம் உள்ளத்தால் உறுதியாக நம்புகின்றோம். மேலும் திருக்குர்ஆன் நமக்கு அறிவிப்பதை போன்று அன்னார் தனது விமோச்சனத்திற்காக நமது தலைவரும் எஜமானருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ளத்தாலும் உயிராலும் ஈமான் கொண்டிருந்தார்கள் என்றும், அன்னார் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஷரியத்தில் வந்த நூற்றுக்கணக்கான சேவகர்களில் ஒரு விசுவாசம் மிக்க சேவகராவார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்கின்றோம். எனவே நாம் அன்னாருடைய அந்தஸ்திற்கு ஏற்ற விதம் எல்லா விதத்திலும் அன்னாருக்கு மரியாதை செலுத்துகின்றோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் எத்தகைய ஒரு யசூவை ஈசாவை முன்வைக்கின்றார்கள் என்றால், அவரோ தான் இறைவன் என்று வாய்த்துக் கொண்டிருந்தார். மேலும் தன்னை தவிர முன் வந்த பின் சென்ற மற்றெல்லோரையும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதி கொண்டிருந்தார் என்று அன்னார் கூறுகின்றார்கள். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள் அதே நூலில், எனவே நாம் நமது கூற்றில் எல்லா இடத்திலும் கிறிஸ்தவர்களின் அந்த கற்பனை யசூவை பற்றியே பேசியுள்ளோம். யசூ என்பது உருதுவில் பைபிளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறிய பெயராக இருக்கின்றது. அதுவன்றி குர்ஆனில் வந்துள்ள இறைவனின் ஒரு பணிவான அடியாராகிய ஈசா இப்னு மரியம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது கடும் கூற்றுக்களுக்கு இலக்கானவர்கள் அல்ல. மேலும் இவ்வழியையும் நாம் தொடர்ச்சியாக 40 வருடங்கள் வரை பாதிரிகளின் ஏச்சு பேச்சுக்களை கேட்ட பின்னரே கையாண்டிருக்கின்றோம் என்று அன்னார் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஓர் உதாரணத்திலிருந்தே உங்களால் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் முன்வைக்கின்ற அந்த ஆட்சேபனைகளுடைய தரம் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு இருப்பினும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது தொடுத்திருக்கின்ற இந்த ஆட்சேபனைகளுக்கு இந்த யூடியூப் சேனல் வாயிலாக எங்களுடைய ஜமாத்தின் மௌலைமார்கள் பதிலளிப்பார்கள். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.